உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ரஜினி நடித்து வெளிவந்து ஹிட் ஆன படம் தான் பேட்ட. இந்த படத்தின் வரவேற்பு வேற லெவல்ல இருந்தது. படத்திற்கான எதிர்பார்ப்பை செம மாசா பூர்த்தி செய்திருந்தார் ரஜினி. இந்த படத்தில் ரஜினிக்கு எந்த மாதிரியான இசை எப்படி காட்ட வேண்டும் என யோசித்து தெரிக்க விட்டிருந்தாரு இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ். ரஜினிக்காகவே மாசான பாடல் இசை என ரசிகர்கள் நினைத்தது போல கொடுத்திருப்பாரு இசையமைப்பாளர் அனிருத். இந்த படத்தில் வந்த இளமை துடிக்குதே பாடல் மூலம் ரஜினியை பழைய காலத்திற்கு கொண்டு சென்றிருக்காரு அனிருத். ரசிகர்கள் எப்படி ரஜினியை பார்க்க வேண்டும் என நினைச்சாங்களோ அதை அப்படியே மீண்டும் கொடுத்திருக்காரு இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ். ரஜினி எப்படி இளமையாக மாறினார் என்பதே ஆச்சரியம்தான். எல்லாவற்றிற்கும் காரணம் அவரின் தீவிர ரசிகரான இந்த படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் தான். விஸ்வாசம் படத்துடன் போட்டிக்கு வந்தாலும் வசூல் சாதனையை செஞ்சிருக்கு. இந்நிலையில பேட்ட படத்தில் நீக்கப்பட்ட காட்சிகளை வரும் வெள்ளிக்கிழமை வெளியிட போவதாக படத்தை தயாரித்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கூறியிருக்காங்க. இது குறித்த பேட்ட டெலிட்டட் சீன் என்ற ஹேஷ்டாக் வந்த சில மணி நேரத்தில் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் ட்விட்டர்ல இடம் பெற்றிருக்கு. தற்போது ரசிகர் கொண்டாட்டத்துல இருக்காங்க. ரஜினி தற்போது முருகதாசுடன் இணைய இருப்பதாக தகவல் வந்திருக்கு. ஆனால் இதை பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளிவரல. அதுவரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சங்கர் இயக்கத்துல ரஜினி நடிப்பில் பிரம்மாண்டமாக வெளிவந்த படம் தான் 2.0. இந்த படத்தில் ரஜினி மாசா நடிச்சிருந்தாரு. இவருக்கு வில்லனாக நடித்தவர் அக்ஷய்குமார். படத்தை பெரும் பொருட்செலவுல ஹாலிவுட் தரத்துல எடுத்திருந்தாரு. அனைவரையும் ரசிக்கக்கூடிய அளவில் எடுத்திருந்தாரு சங்கர். இந்த படத்தில் நடித்திருந்த வில்லன் கதாபாத்திரத்தில் கலக்கியவர் அக்ஷய்குமார். இவரின் நடிப்பு வேற லெவல்ல இருந்தது. படத்தில் வரும் காட்சி எல்லாம் செம மாசா இருக்கும். படத்தில் யார் வில்லன் யார் ஹீரோ என சந்தேகம் வரும் அளவிற்கு கொடுத்திருப்பாரு சங்கர். இந்த படத்தில் அக்ஷய்குமாரின் கெட்டப் அனைவரையும் கவரும் அளவிற்கு இருந்தது. அப்படி அடையாளம் தெரியாமல் இருந்த அக்ஷய்குமார் தற்போது வேற படத்தில் நடிச்சிட்டு வராரு. அதில் வியந்து பார்க்கும் அளவிற்கு மற்றொரு கெட்டப்ல இருக்காரு. இதனை பார்த்த ரசிகர்கள் அசந்து போயிருக்காங்க. அதாவது இவரது கெட்டப் பக்ஷிராஜன் போல இருந்தது. பாலிவுட் சினிமாவின் முக்கிய நடிகரான இவர் அடுத்தடுத்த ஹிட் படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் கோவை சுப்பிரமணியம் உருவாக்கிய மலிவு விலை நாப்கினை மையப்படுத்திய பேட் படத்துல நடிச்சிருந்தாரு. அவரின் நடிப்பில் அடுத்ததாக கேசரி என்ற படம் மார்ச் 21 வெளியாக இருக்கு. இந்த படத்தில் இவரின் தோற்றத்தை கண்டு ரசிகர்களுக்கு ஷாக் தான். அடையாளம் தெரியாதபடி இருந்த இந்த கெட்டப் 122 வருடங்களுக்கு முன்னால் 21 சீக்கியர்கள் 10,000 ஆப்கானியர்கள் எதிராக போர் புரிந்த கதையில் இருக்காம். தற்போது இந்த புகைப்படம் வலைதள பக்கத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. தென்னிந்திய சினிமா தற்போது பாலிவுட்டிற்கு சவால் விடும்படி வளர்ந்திருக்கு. அந்த வகையில கமர்ஷியல் படம் எடுப்பதுல வல்லவரான ரோஹித் ஷெட்டி சமீபத்துல தென்னிந்திய சினிமா குறித்து பேசியிருக்காரு. இதில் வட இந்திய படங்கள் எத்தனை பெரிய ஸ்டாராக இருந்தாலும் படம் நன்றாக இல்லை என்றால் ஓடவே ஓடாதுன்னும், ஆனால் தென்னிந்தியாவில் குறிப்பாக ரஜினி, விஜய், அல்லு அர்ஜுன் படங்கள் நன்றாக இல்லை என்றாலும் 3 நாட்களுக்கு வசூல் சூப்பராக இருக்கும். அந்த அளவிற்கு அவர்களின் ரசிகர்கள் பலம் அதிகம் என கூறியிருக்காரு. கதைகளை ரசிகர்களுக்கு பிடித்தவாறு தேர்வு செய்து நடிச்சிட்டு வராங்க. அதில் தளபதி விஜய் மாசாக மட்டுமில்லாம மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் படங்களில் தேர்வு செய்து நடிச்சிட்டு வராரு. இதனால் படங்களுக்கு வசூல் வேற லெவல் இருந்துட்டு வருது. அதே போல ரஜினிக்கும் ரசிகர்கள் கூட்டம் தாறுமாறா இருக்கு. படத்தின் முதல் நாள் வசூலை தெரிக்க விடும்.